வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் பட்ஜெட் மொபைல்ஸ் தமிழ். செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸ்க்காகவே பிரத்யேகமான ஒரு சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மக்களே, நம்ம சேனல் செகண்ட் ஹேண்ட் மொபைலுக்காகவே ஓப்பன் பண்ண சேனலில் முன்னவே பார்த்துட்டோம். செகண்ட் ஹேண்ட் மொபைல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ், பெஸ்ட்டான விலையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை நான் உங்களுக்காக தினமும் அப்லோட் பண்ணுவேன். ஸ்டாக்ஸ் எப்பப்போலாம் கிடைக்குதோ, நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எப்பப்போலாம் கிடைக்குதோ அப்பப்போலாம் நான் உங்களுக்கு கரெக்டாக ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ செகண்ட் ஹேண்டில் மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம எல்லாமே ஸ்டாக் வீடியோ எல்லாமே ஸ்பான்சர்டு வீடியோ இல்லை. கொடுக்குற விலைக்கு என்னென்ன மொபைல் ஒர்த்தாக இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம கவர் பண்ணுவோம். ஆன்லைன் ப்ரைஸை விட அதிகமாக வைக்கிற மொபைலில் நம்ம கண்டுக்க மாட்டோம். செகண்ட் ஹேண்ட் மொபைல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் பெஸ்ட்டான ஸ்டாக்ஸை மட்டும் பார்க்குறீங்கன்னா அது ஒரு டைம் சேவிங்கான விஷயமா இருக்கும். ஸோ அந்த நோக்கத்தோடு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை தரேன். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மக்களே. இன்ட்ரோவே ரொம்ப லேட் ஆகிக்கிட்டேன், அதுக்கு மன்னிக்கவும். ஓகே மக்களே, இன்றைக்கி நல்ல நல்ல ஸ்டாக்ஸே இருக்குது. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். முதன்முறையாக நம்ம பார்க்கக்கூடிய கடையின் பெயர் ரிச்சி ஸ்ட்ரீட். 32,000 சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப்பில் வச்சுருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். அண்ட் அவங்களோட ஸ்டாக் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோ வச்சு செக் பண்ணிவிட்டு ஸ்டாக்கோட கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க மக்களே. ஏன்னா செகண்ட் ஹேண்ட் மொபைலில் வாங்குறீங்கனாவே ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கியாகணும். ஓகே மக்களே, இவங்க நேர்ஸோ 60யை 8,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பேக் டோரில் லைட்டாக சின்ன ஸ்க்ராட்ச்ன்றது இருக்குது, டென்ட்டுன்றது இருக்குது. ஸோ அதனால் 8,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களாமா. அவர் ப்ரைஸு சொல்லும்போது தெளிவாக சொல்லலை. 8,000 இல்லை 8,500 ரூபாய்க்கு தரேன்னு சொல்கிறாரு. மேபி 8,000 ரூபாய்க்கு கேட்டால் தருவாராக இருக்கும். ஸோ 8,500 ரூபானா வேணாம், 8,000 ரூபானா வேணாம், நீங்கள் ட்ரை மட்டும் பண்ணி பார்க்கலாம் மக்களே. அண்ட் மக்களே, அடுத்தபடியாக ரியல்மியோட X7 இவர் 7,500 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. பார்க்கறதுக்கு டெமோ கண்டிஷன் மாதிரி தான் இருக்குது. லிட்டில் யூசட் ஸ்க்ராச்சஸும் இருக்குது. ஸோ 7,500 ரூபாய்க்கு ரியல்மி X7 AMOLED டிஸ்பிளேவோட ஒரு நல்ல 5G மொபைல். ஸோ வேணும்னா ட்ரை பண்ணலாம் மக்களே. பட் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் மக்களே. அண்ட் அடுத்தபடியாக S10 லைட்டு 8,500 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் விற்கிறாரு. 9,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் விற்கிறாரு. ஒயிட் கலரில் பார்க்குறது 9,000 ரூபாய். 8,500 ரூபாயில் விற்கிறது கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ்ன்றது இருக்குது. ப்ரைஸிங் S10 லைட்டுக்கு ஓகேவான ப்ரைஸிங் தான் மக்களே. பட் இது 4G மொபைல். ஸோ 4G மொபைல் எந்த ப்ரைஸ் கொடுத்து யாரும் வாங்க தேவையில்ல. இல்லை ப்ரோ, நான் 4G ஓகே, நான் கேமராஸ்க்காக வாங்குகிறேன், சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபீச்சர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் வாங்குறேன், நான் மட்டும் இதை வாங்குங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 5G மொபைலை வாங்கிக்கோங்க மக்களே. 4G அவ்வளோதான், இதுக்கு மேலே 5G தான் நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அண்ட் அடுத்தபடியாக மக்களே, மோட்டோ எட்ஜ் 30 ஒரு 9,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாரு. உண்மையிலே ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான் மக்களே. மோட்டோ எட்ஜ் 30 பொறுத்த வரைக்கும் பின்னாடி 2 சென்சர் கொடுத்துருப்பாங்க. 50 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள், 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சர் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் கொடுத்துருப்பாங்க. ஹைலைட்டான விஷயம்னு பார்க்கும்போது 3 சென்சர்லுமே நம்மளால் 4K வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோகிராஃபி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபோன் சூப்பராக இருக்கும். பட் பேட்டரி 4000 mAh தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும், பேட்டரி பேக்கப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி மோட்டோவோட க்ளீனான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸோட ஒரு நல்ல கேமரா மொபைல் ஸ்லிம்மாக பார்க்குறீங்கன்னா சூப்பரான ஆப்ஷன். நான் எப்போயுமே என்னோட வீடியோஸில் மோட்டோ எட்ஜ் 30 கொஞ்சம் ஹையராகவே ரேட் பண்ணியிருக்கேன் என்னோட மற்ற டெக் சேனல்ஸில். இருந்தாலும் மக்களே, ரீசெண்ட் ரிவ்யூ ஏதாவது இருந்ததுன்னா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரியல்மி 12 ப்ரோ இவங்க 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டாக் வீடியோலையும் நம்ம பார்த்துருக்கோம். கொஞ்சம் பெண்டாக இருக்கும். ஸோ 10,000 ரூபாய்க்கு ஓகேனா மட்டும் பாருங்கள். அண்ட் மக்களே, அடுத்தபடியாக இவர் ரியல்மி 10 ப்ரோ ப்ளஸ் சேல் பண்ணுறாரு. கர்வ் டிஸ்பிளேவோட ஒரு நல்ல மொபைல், நல்ல கேமரா மொபைல் தேடுறீங்கன்னா 11,500 ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பட்ஜெட் ஓகேனா மட்டும் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். கேமரா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் ஓவராலாக ஆல்ரவுண்டிங் ஸ்மார்ட் ஃபோனை பார்க்குறீங்கன்னா இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் மக்களே. அண்ட் அதுக்கடுத்தபடியாக சாம்சங் S20 ப்ளஸ் 14,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணுறாங்க. உண்மையை சொல்லணும்னா சூப்பரான மொபைல் தான் மக்களே. நான் இன்னுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். தரமான மொபைல், அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. பட் ஒரே ஒரு நெகட்டிவ் என்னென்னா இங்கே 4G மொபைல் மக்களே. 5G மொபைலாக கொடுத்து ஒரு 20,000 சொல்லியிருந்தா கூட நான் இந்த மொபைலை கண்ணை மட்டும் வாங்க சொல்லுவேன். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ்ன்றது அந்த ரகத்தில் இருக்கும். ஸோ 4G ஓகே, நான் மட்டும் வாங்குங்க மக்களே. நான் வாங்கும்போது பாக்ஸ் சார்ஜரோட 10,000 ரூபாய்க்கு வாங்கின மக்களே. ஒரு லைனோட வாங்கினேன். பட் இப்போ எக்கச்சக்கமான லைன் வந்துடுச்சு. ஏமாந்து வாங்கிட்டு தானே மக்களே சொல்லணும். ஸோ அந்த மாதிரி லைனோட இருக்க மொபைல்ஸை யாரும் வாங்காதீங்க. நான் அனுபவப்பட்டுட்டேன், அதனால சொல்கிறேன். அதனாலே கூட இந்த சேனல் ஓப்பன் பண்ணலாம்னு தோணுச்சு மக்களே. யாரும் ஏமாறக்கூடாது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு சம்பாரித்த காசை போட்டு வாங்கினேன். ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி யாரும் படக்கூடாதுன்னு தான் நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு ரீசன் மக்களே. ஸோ என்னோட கதை சொன்னது போதும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கடையின் பெயர் 10 டிஜிட் மொபைல்ஸ். 34,400 சப்ஸ்கிரைபர் யூடியூப்பில் வச்சுருக்காங்க. பட் கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணல, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே மக்களே, டெக்னோ கேமான் 20 ப்ரோவோட 8GB 128GB வேரியண்ட்டை பாக்ஸ் அண்டு
பாக்ஸ் மட்டும் மொபைலோட 12,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாரு. 5 மாதம் வாரண்டியோட கொடுக்குறாங்க. இது டெமோ மொபைல்ன்றதால சார்ஜர் வராது மக்களே. சார்ஜர் வந்ததுன்னா சப்போஸ் வந்ததுன்னா 12,000 ரூபாய்க்கு செம ஒர்த்தான மொபைல். கேமிங்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். 5 மாதம் வாரண்டியோட கிடைக்கிறது இன்னும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். அண்ட் முடிஞ்ச மக்களே ரீசெண்ட் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல மொபைல் தான். ஸோ அதுக்கடுத்தபடியாக அவரோட ஸ்டாக்குன்னு பார்க்கும்போது சாம்சங் S21 FE 5Gயை 16,500 ரூபாய்க்கு பாக்ஸோட தராரு. பார்க்குறதுக்கு டெமோ கண்டிஷனில் இருக்கிறதால இந்த ப்ரைஸ் ஓகே மாதிரி தெரியுது. ஒரு 14,000 அந்த ரேஞ்சில் செகண்ட் ஹேண்ட் மொபைல் மார்க்கெட்டில் இருக்குது. பட் இது புது மொபைல் அப்படின்றதால 16,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாரு. 16,500 ரூபாய்க்கு உண்மையிலே ஒர்த்து தான் மக்களே. நான் S20 ப்ளஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி கேமரா செட்டப் இங்கேயும் நமக்கு கிடச்சிரும். ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபீச்சர் இங்கேயும் கிடச்சிரும். ஸோ ஷார்ட்டாக சொல்லப்போனால் 16,500 ரூபாய் என்னோட பட்ஜெட். எனக்கு இருக்கிறதுலே தரமான ஆல்ரவுண்டிங் மொபைல் வேணும். கேமராஸ் எனக்கு சூப்பராக இருக்கணும், டிஸ்பிளே நல்லா இருக்கணும், பேட்டரி ஓரளவுக்கு தாங்கினா பரவாயில்ல. கேமிங்லாம் நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன்னா S21 FE ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும். எஸ்பெஷலி கேமரான்னு வரும்போது அட்டகாசமாக இருக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்னு வரும்போது. ஓகே, கேமராக்காக ஒரு மொபைல் பார்த்தாச்சு, ஆல்ரவுண்டுக்காகவும் ஒரு மொபைல் பார்த்தாச்சு. இப்போ கேமிங்காக ஒரு மொபைல் பார்க்கலாம் மக்களே. போக்கோ F5 பாக்ஸ் ஃபுல் கிட்டோட 8GB 256GB வேரியண்ட்டை 16,500 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணுறாரு. ஸோ ஆன்லைன் ப்ரைஸிங் எனக்கு தெரிஞ்ச ஒரு 25,000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேமிங் மொபைல் தான் வேணும் அப்படின்னா 8/256GB வேரியண்ட் 16,500 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான ஆப்ஷன் சொல்லலாம். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக மக்களே ரெட்மி நோட் 12 ப்ரோவோட ஃபுல் கிட்டை ஒரு 12,800 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டாக் வீடியோஸில் நான் ரெட்மி நோட் 12 ப்ரோ பற்றின ஸ்டாக்கை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு 12,500 12,000 ரூபாய் ரேஞ்சில் விற்ற மாதிரி எனக்கு தோணுது. 12,500 நினைக்கிறேன் இஃப் ஐம் நாட் ராங். ஸோ 12,800 கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு போல். ஒரு நல்ல கேமரா மொபைல் ப்ளஸ் ஆல்ரவுண்டர் மொபைல் ரெட்மி கிட்ட இருந்து பார்க்குறீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும் மக்களே. எஸ்பெஷலி கேமராஸ் தான் உங்களோட மெயின் ஃபோக்கஸ்னால் இதில் சோனி சென்சர் கொடுத்துருப்பாங்க. பட் S21 FE அளவுக்கு இருக்காது. பட் ரெட்மிட்ட வந்து பார்க்குறீங்கன்னா ஓகே. அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய கடை ரெனோ மொபைல்ஸ். 22,000 சப்ஸ்கிரைபர் யூடியூப்பில் வச்சுருக்காங்க. 15 நாள் செக்கிங் வாரண்ட்டி தராங்க. ஸோ மற்ற செகண்ட் ஹேண்ட் மொபைல் கடையில் பார்க்கும்போது இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பவுச்சு, டெம்பர், கேபிள் காம்ப்ளிமெண்ட்டாக தந்துடுவாங்களாம். எந்த மொபைல் வாங்கினாலும் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு கூட வாங்கிக்கோங்க மக்களே. ஓகே, இன்ஃபினிக்ஸ் நோட் 30 டெமோ கண்டிஷனோட 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாரு. ஸோ 10,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல 5G மொபைல் வேணும்னா இன்ஃபினிக்ஸ் உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் இந்த மாடலை கன்சிடர் பண்ணி. அண்ட் மக்களே அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய கடையின் பெயர் மொபைல் ஸ்டாப் அண்ட் ஹேங்கர்ஸ். 24,600 சப்ஸ்கிரைபர் யூடியூப்பில் வச்சுருக்காங்க. ஷாப் லொக்கேஷன் சென்னை. ஒருத்தர் கேட்டிருந்தாரு லொக்கேஷனும் சேர்த்து ஆட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்காக தான் லொக்கேஷனும் ஆட் பண்ணுறோம். OnePlus Nord CE 4ஓட பாக்ஸ் ஃபுல் கிட் வேரியண்ட்டை 8 மாதம் வாரண்டியோட 19,500 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. ஒரிஜினல் ப்ரைஸ் இப்போ ஆஃபரில் 23,000 ரூபாய்க்கு கிடைக்குது. 8 மாதம் வாரண்டியோட 19,500. ஸோ கால்குலேஷன் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா வாங்கிக்குவாங்க. ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் OnePlus சைட்லேருந்து பார்க்குறீங்கன்னா சூப்பரான ஆப்ஷன் OnePlus Nord CE 4. கேமரா, டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரின்னு சொல்லிட்டு ஆல்ரவுண்டராக இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய கடையின் பெயர் பர்மா பஜார். பர்மா பஜார் சென்னையில் இருக்குது. 1,10,000 சப்ஸ்கிரைபர் யூடியூப்பில் வச்சுருக்காங்க. சப்ஸ்கிரைபரோட கவுண்ட்டை பேஸ் பண்ணியே சொல்லிடலாம் இந்த கடை எவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு. CMA ஃபோன் 1 12,500 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஆன்லைனில் ஒரிஜினல் ப்ரைஸ் 14,000 வருது. ஸோ வாரண்ட்டி இருந்ததுன்னா மட்டும் இந்த மாடலை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா தவிர்த்துக்கலாம். ஏன்னா ஒரிஜினல் மொபைலோட 1,500 ரூபாய் தான் கம்மியாக இருக்குது. அதனால தான் சொல்கிற மக்களே. ஏன்னா ப்ரோ ஸ்டாக் வீடியோவில் ஓப்போ, விவோலாம் நீங்கள் இன்க்ளூடே பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சில பேர் நினைக்கலாம். பட் கொடுக்குற காசுக்கு ஒருத்தான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ஒரு மொபைல் லான்ச் ஆகிருக்கும் மக்களே. ஸோ அந்த மொபைல் எல்லாமே என் மனசில் ஒரு நல்ல இடத்த பிடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான மாடல்ஸ்லாம் வரும்போது இப்போ செகண்ட் ஹேண்ட் ப்ரைஸிங்க்கு ஓகேவான்னு சொல்லிட்டு எனக்கே ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். ஏன்னா ஒரு 4 வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன்றதால. ஸோ அதற்கு ஏற்றவாறு தான் மக்களே நான் ஸ்டாக்ஸை பர்டிகுலராக செலக்ட் பண்ணுறேன். கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான மொபைல், பட் அது லான்ச் ஆகும்போதே ஒர்த்தாக லான்ச் ஆனிச்சா அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து டிசைட் பண்ணி தான் உங்களுக்கான மாடல்ஸ்ன்றது செதுக்கி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொஞ்சம் அதிகமாக சொல்ல போனால் குறிப்பாக ஆஃப்லைனில் லான்ச் பண்ணுற மொபைல் எல்லாமே 10,000 15,000 ஆன்லைன் ப்ரைஸிங்கில் இருக்க மாடலை விட அதிகமாக தான் இருக்கும் மக்களே. அது ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பேச தேவையில்ல, ஏன்னா நேரம்ன்றது நமக்கு குறைவாக இருக்குது. ஓகே, ஓப்போ ரெனோ 8ஓட பாக்ஸ் ஃபுல் கிட் வேரியண்ட்டை ஒரு 12,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாரு. அண்ட் 11,500 ரூபாய்க்கு இன்னொரு மொபைலும் சேல் பண்ணுறாரு. 12,500 ரூபாய் மொபைல் கொஞ்சம் ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. 11,500 ரூபாய் கொஞ்சம் யூசேஜ் மார்க்ஸ் இருக்குது. ஓப்போ ரெனோ 8 ஒரு நல்ல மொபைல் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அண்ட் அதற்கு அடுத்தபடியாக சாம்சங் S20 ஒரு 6,000 ரூபாய்க்கு தான் செல் பண்ணுறாரு. 6,000 ரூபாய்க்கு ஒரு 4G மொபைல் ஓகேனா
ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் சாம்சங் S20. பிகாஸ் ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபீச்சர்ன்றது இருக்கும். எஸ் சீரிஸ்னாவே 3 கேமராஸ் ஒர்த்தான கேமராஸாக இருக்கும். செல்ஃபி கேமரா 10 மெகா பிக்சல் தான் நீங்கள் ஸ்பெக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, பட் அட்டகாசமான கேமரா பர்ஃபார்மன்ஸை இது வெளிப்படுத்தும். ஓவராலாக ஒரு சூப்பர் மொபைல். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. 6000 இருந்ததுன்னா 4G ஓகேனா கண்ண மூடிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் அதற்கு அடுத்தபடியாக OnePlus Nord 2 வால்யூம் பட்டன் மட்டும் ஒர்க் ஆகுதாமா 8500 சேல் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க மக்களே. நீங்கள் வால்யூம் பட்டனுக்கு பதில் ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வால்யூம் அட்ஜஸ்ட் ஆர் வால்யூம் டிக்ரீஸ்ன்றது பண்ணிக்கலாம். OnePlus Nord பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் சீரிஸ் Nord 1, Nord 2, Nord 3, Nord 4 கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான சீரிஸாக இருக்கும். இந்த சிஇன்னு வருது இல்லையா, கோர் எடிஷன், அது எல்லாமே கொஞ்சம் ஒர்த்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்தபடி பார்க்கும்போது கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஸ்பெசிஃபிகேஷன். வால்யூம் பட்டன் இஷ்யூ இருக்குது, ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. இந்த CE4 லைட்டு, அந்த லைட்டு தான் நான் சொல்கிறேன். CE4 கூட ஓரளவுக்கு ஓகே தான். அண்ட் இந்த ஸ்டாக் வீடியோவிலே முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன மொபைல் எதுக்கு பெஸ்ட்டுன்றதையும் நான் சேர்த்து கவர் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் வீடியோ பெருசாக கூட போகலாம் மக்களே. ஓகே, Pixel 6a இவர் 8500 சேல் பண்ணுறாரு. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண மொபைலாம். பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது கூகுளோட யூஏன்றது ரொம்ப ஸ்லீக் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். கிட்டத்தட்ட மோட்டோவும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க அதை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமரான்னு வந்தால் அது பிக்சல் தான். அதாவது ஐஃபோனுக்கு சாம்சங் S சீரிஸ்க்கு அடுத்தபடி பிக்சல் தான் நான் ரேட் பண்ணுவேன், அது கம்மி பட்ஜெட்னு பார்க்கும்போது. பட் அதுக்காக மற்ற எல்லா மொபைலையும் நான் குறை சொல்கிறேன்னு இல்லை. விவோட X100, X20, 200 தாறுமாறான கேமரா தான் இருக்குது. பட் நான் இந்த பட்ஜெட் சொல்கிற மக்களே, செகண்ட் ஹேண்ட் பட்ஜெட்னு பார்க்கும்போது பிக்சலும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இட்ஸ் ஓகே, உங்களுக்கு பரவாயில்லனாலும் விட்டுடலாம். அண்ட் அதற்கு அடுத்தபடியாக OnePlus 7T ஒரு 8500 சேல் பண்ணுறாரு. மொபைல் சார்ஜர் இருக்கான், பாக்ஸும் இருக்கான், பட் கேபிள் இல்லையா. ஆக்சுவலாக மக்களே இங்கே நான் ஒரு சின்ன கதை சொல்லிக்கிறேன். 2022 இருக்கும் மக்களே. OnePlus 7T டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண மொபைல் 8500 இவர் சேல் பண்ணார். 8GB 256GB வேரியன்ட்டு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக ஆர்டர் பண்ணேன். கால் பண்ண ரெஸ்பாண்ட் பண்ணல. அவன் ஆல்ரெடி ஒரு ஃபோன் வாங்கியிருக்கான். ஸோ அதனால் அவன்கிட்ட சொல்லி இந்த மாதிரி காசு அனுப்பிச்சி விட்டுட்டு மொபைலை ஆர்டர் போட்டேன். பர்மா பஜார் இவர்கிட்ட தான் போட்டேன். 8500 சென்ட் பண்ணியாச்சு. அண்டு ஸ்டாக் வீடியோ ரெகுலராக சொல்லுவார் இல்லையா, இந்த ஃபோன் வித்துருச்சு, இதை பற்றி நம்ம பேச தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வித்துருச்சுன்னு சொல்லிட்டாரு. நமக்கு இப்போ கொரியர் பண்ணி விட்டுருவாரு அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஒரு 7 டேஸ் பக்கம் ஆகிடுச்சு, கொரியர் எனக்கு ரிசீவ் ஆகலை. அண்ட் என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக நான் ஃபோன் பண்ணி அட்ரஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி கொரியர் மாற்றி போயிடுச்சு, சாரி அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, நோ ப்ராப்ளம், அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு 7 நாளாக தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்கோம் மக்களே. நாங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தோம் அப்போ. ஸோ உங்களுக்கே தெரியும், எங்களோட காலேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, மொபைல்லாம் எடுத்துகிட்டே போகக்கூடாது. அந்த மாதிரி மொபைல் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கிடைக்கிற டைம்லாம் ஃபோன் பண்ணி பார்த்தா இவர் தட்டி கழிச்சிட்டே இருந்தார். ஒரு 7 நாள் பக்கம் தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருந்தோம். அவர்கிட்டேருந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஜிபே ஒர்க் ஆகலை, ஃபோன்பே ஒர்க் ஆகலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தார். ஆனால் அதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்டோட தங்கச்சி கிண்டியில் படிக்கிறாங்க. ஸோ அவங்கள டேரெக்டாக போயிட்டு அதுக்கப்புறமா தான் 8500 நாங்கள் வாங்கினோம். ஸோ அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி கிண்டியில் யாரும் படிக்கலைன்னா நாங்களே தான் செலவு பண்ணிவிட்டு போயிருக்கணும். போயிட்டு வரதுக்கு எப்படியும் ஒரு 1000 ருபீஸ்ன்றது ஆகிடும். 8500 நாங்களே காசு இல்லாமல் தான் செகண்ட் ஹேண்ட் மொபைலில் வாங்கலான்னு போனோம். இதுக்கு போயிட்டு வரதுக்கு 1000 செலவு பண்ணால் எங்கள் நிலைமை என்ன ஆகுதுன்றது யோசிச்சு பாருங்கள். நீங்களும் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குங்க மக்களே. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது மூலமாக ஒரு ஐடியான்றது கிடைக்கும். எந்த மொபைல் ஷாப்பாக இருந்தாலும் ஃபஸ்ட் நம்மளோட காசு முக்கியம். ஸோ அதை பார்த்துக்கோங்க மக்களே. அப்போது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. பட் அதுக்கப்புறமா ஒரு 4-5 மொபைல் இவர்கிட்ட வாங்கிட்டேன். அண்டு நான் Oppo Reno 8 வாங்கினேன். 7300 சொன்னார். 7000 தான் கொடுத்தேன். 300 கம்மி பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். அப்படியே ஒரே செகண்டில் கம்மி பண்ணி. ஸோ ஒரு சம்பவத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து எல்லாமே சர்வீஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க மக்களே. அந்த இன்சிடென்ட் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுக்கு அது நடக்கக்கூடாது அப்படின்னு நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் பர்மா பஜார்கிட்ட இருந்திருக்கு எனக்கு. அண்ட் அடுத்தபடியாக Oppo Reno 6 8GB 128GB வேரியண்ட்டை 10500 சேல் பண்ணுறாரு. மொபைல் அண்ட் பாக்ஸு, சார்ஜர் இல்லையா. ஸோ 10500 கொஞ்சம் லுக்கு நல்லா இருக்குது. ஸோ அதுக்காக மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை Realme X7 பார்த்தோம் இல்லையா ரிச்சி ஸ்ட்ரீட்டில், அது இதை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ நீங்கள் அதை கூட கன்சிடர் பண்ணலாம். Samsung S21 FE 5G 14500 சேல் பண்ணுறாரு. 8GB 128GB வேரியண்ட்டை. ஸோ S21 FE உங்களுக்கே தெரியும், ஒரு தாறுமாறான ஆப்ஷன். 14500 ஒரு சூப்பரான கேமரா மொபைல். 4 சென்சர்லையும் 4K வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். IP ரேட்டிங் இருக்கும், ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்கும், போன்ற பல்வேறு விதமான ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ S21 FE உங்களுக்கே தெரியும், பட் தெரியாதவங்களுக்கு சொல்கிறோம், ஒரு நல்ல மொபைல் தான் மக்களே. 14500 சூப்பர் மொபைல் 8GB 128GB வேரியண்ட்டு.
ஓகே மக்களே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்க பெஸ்ட்டான ஸ்டாக்ஸை பெஸ்ட்டான கடையில இருந்து உங்களுக்காக எடுத்து அப்லோட் பண்ணிட்டேன். நான் எந்த கடையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவங்களோட கடையும் நான் கவர் பண்ணுறேன். இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. முன்னாடி சொன்ன மாதிரி நீங்களே தான் உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதற்கு நிர்வாகம் பொறுப்பே இருக்காது, உங்களுக்கே தெரியும். அது எல்லாமே இருக்கிறது தான், கடையே பொறுப்பே இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக நான் எதுக்கு இந்த வீடியோ சொல்கிறதால நான் எது கேட்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். என்னோட வேலை இருக்கிற பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா, ஸோ அதை சொல்கிறது மட்டும்தான். ஸோ அதை மட்டும் நான் சொல்லிட்டேன். அதையும் மீறி இந்த மொபைல் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அதனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுக்குற விலைக்கு 100% இல்லை 150% அதிகமாக இருக்கும். அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். சரி, ஓகே மக்கள், இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். இது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாராவது செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்க போகிறேன் அப்படின்ட்டு இருந்தாருன்னா அவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே மக்களே, உண்மையை சொல்லப்போனால் நம்ம சேனலுக்கு ஆதரவுன்றது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ரொம்ப நல்லா இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது மக்களே. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட ஆதரவு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் இந்த வீடியோவில் ஏதாவது தவறாக பேசுனதை மன்னிக்கவும், இல்லை ஏதாவது திருத்திக்கணும், ஏதாவது ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தவறாமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஸ்டாக் வீடியோவோட, சூப்பரான ஸ்டாக்ஸ் வீடியோவை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன். நன்றி, வணக்கம் மக்களே.